பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவ செய்தி, இருதயங்களை சீர்படுத்துதல். எப்படியெல்லாம் நம்ம இருதயங்களை சீர்படுத்த வேண்டும் என்று வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். எரேமியா 4:4 இதயத்தின் நுனித்தோல் இணைக்கப்பட வேண்டும். இருதயத்தில் இருக்கிற நுனித்தோல் என்னவென்று அதெல்லாம் அடுத்த வசனங்கள் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. எரேமியா 17:9 இதயம் திருக்கும் மகா கெடுள்ளதமாக இருக்கிறது, அந்த கேடுகளை எடுத்துப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். மார்க் 6:52 இதய கடினம் இருக்குது, அந்த உணர்வடைய முடியாது, தேவனுக்காக நம்ம வாழ முடியாது, நற்கிரிகளை செய்ய முடியாது, நம் யாருக்கு நன்மை செய்ய முடியாது. இந்த இருதய கடினத்தை எப்பொழுதும் இந்த மனுஷனையாவது குறித்து நம்ம கடினப்பட்டு இருக்கிறோம்னா இந்த கடினத்தை நம்ம எடுத்துப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மார்க் 7:6 இருதயம் தூரமாக இருக்கும், மனுஷர்களுக்கு மத்தியினாலும் சரி தேவனுக்கு முன்பாகவும் இருதயங்கள் தூரமாய் நம்முடைய இஷ்டப்பிரகாரம் வாழுகிற அந்த தூரமாய் போகிறது, தேவனுக்கு விரோதமாய் தூரமாய் போகிறது குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:4 இருதயத்திலிருந்து பொய் வரும், அந்த பொய்யை எடுத்துப்பட வேண்டும், பொய் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியா 14:14 இருதயத்தின் மேட்டிமை சிந்தை இருந்துச்சுன்னா நம்ம விழுந்து போவோம், இந்த மேட்டிமை சிந்தையை இருதயத்திலிருந்து எடுத்துப்பட வேண்டும். கர்த்தர் எப்படியா எடுத்து போடுகிறதை குறித்து பேசியிருக்கிறார். அடுத்தது, இருதயம் சீர்படுத்தப்பட்ட பின்னாடி இருதயத்தில் என்ன நிரப்பப்படும், அது எப்படி இருக்கும், சீர்படுத்த பின்பாக எப்படி இருக்கும் நம்முடைய இருதயம் என்று ஒரு 4 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கொலோசியர் 2:2-3 இருதயம் அன்பினால் இழைக்கப்பட்டிருக்கும். என்ன அந்த இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா இருதயம் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கும். லூக்கா 6:45 இதயம் நிறைவு காரியங்களை தான் பேசுவோம், நம்ம நிறைவாக தான் பேசுவோம், குறைவுகளை நம்ம பேச முடியாது, இதயத்து நிறைவு தான் வாய் பேசும். இந்த நாட்களில் நம்ம இருதயம் நிறைவானதை பேசும்படியாக தேவன் அழைக்கிறார். லூக்கா 24:32 இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் தேவனுடைய வார்த்தை. நம்முடைய அன்பில் இணைக்கப்படும் பொழுது அநேகருக்கு நம் நன்மை செய்ய வேண்டும், நம் நற்காரியங்களை செய்ய வேண்டும், நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும், நம்மளுடைய கிரியைகள் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். காராத அப்படி நம்ம தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். லூக்கா 4:18 இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க நம்ம புறப்பட வேண்டும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அப்படித்தான். இந்த நாட்களில் நம்ம அசதியாக இருக்கிறாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நொறுக்கப்பட்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், எப்படியோ காயப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட